ஏங்க வந்த 2 மணி நேரம் கூட சரியா தூங்கல, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. என்ன பண்றது குட்டிமா, பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கணா. அதுக்கு இல்லைங்க, நைட்டு முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. எனக்கும் தூங்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா இந்த வயசுல தூங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் லைஃப்ல எப்படி சாதிக்கிறது? அது மட்டும் இல்ல, கேஸ் வேற ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டேன். பாஸுக்கு முன்னாடி ஆபீஸ் போறதானே சின்சியாரிட்டிக்காரங்க. எனக்கும் அதெல்லாம் புரியுது. ஆனா கேஷவனை தான் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வந்தா போதும்னு சொன்னார்ல. அதுக்காக அது அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடான்னு நீ ஃபீல் பண்றது எனக்கு நல்லா புரியுது. என்ன விஷயம் சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் கேட்டா உடம்பு கேடும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். புரியுது புரியுது. ஆசை வெளியே சொல்றதுக்கு அவ்வளோ வெக்கம் இல்ல. எனக்கும் இன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட உட்காந்து பேசணும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வேலை இருக்குதே. ஆமா, நேத்து ராத்திரி எல்லாம் சாரு கூட உட்காந்து கதை பேசிருக்கிற. அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவ என்ன சொன்னா, நீ அவகிட்ட என்ன பேசின? இதை பத்தி ஏன் நீ வாயை திறக்க மாட்டற? ஏன் வாய் திறந்தா இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துடும் பயமா? என்ன குட்டிமா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதிலே காணும். வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பயங்கர ரகசியம் பேசுனீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பெருசா ஒண்ணும் பேசிக்கல. அப்படியா? அப்ப ராத்திரி முழுக்க 2 பேரும் ஒருத்தர் மொத்த மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க, வாயே திறந்து பேசல. வாயே திறக்க முக்காரனங்கன்னு ஊமையா பேசணும். அதான் என்னன்னு கேக்குறேன். பொண்ணுங்களுக்குள்ள 1000 பேசிப்போம், உங்களுக்கு எதுக்கு? ஹலோ பொண்டாட்டி, நான் ஒன்னும் பக்கத்து வீட்டு பொண்ணும் எதிர் வீட்டு ஆண்டி என்ன பேசிட்டான்னு கேட்கல. பேசினது என் பொண்டாட்டியும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருவும். அதுவும் சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு மனசு விட்டு பேசிருக்கீங்க. என்ன பேசிட்டீன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு கியூரியாசிட்டி இருக்காதா? அதான் கேட்டேன். சரி, உனக்கு சொல்ல இஷ்டம்லாம் விடு, நான் பாட்டே வேலையை பார்த்துட்டு போறேன். நான் தான் பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. சாரு சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க பெங்களூர் வந்ததை பத்தியும் அவங்களோட பிசினஸ் பத்தியும் ஜெனரலா பேசிட்டு இருந்தா. எனக்கு டயர்டா இருந்துச்சா, நான் தூங்கிட்டேன். அவதான பேசிட்டீங்க? ஆமா. அப்புறம் சாரு நைட்ல தூங்காம இருந்தா, காலையில பார்க்கும்போது டென்ஷனா வேற இருந்தா. அதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை அவ சின்ன வயசு போட்டோலாம் பார்த்ததும் அவ மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சோ என்னமோ. நானும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவகிட்ட கேட்டேன். ஆனா அவ பதிலே சொல்லல, ஒன்னும் இல்லைன்னு மழுப்பிட்டா. அதுக்கப்புறம் நானும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். சாரு சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான், அப்பப்போ அப்செட் ஆகி மூட் அவுட் ஆயிடுவா. நீ அதெல்லாம் ஒன்று மனசு வச்சுக்காத. அங்கே கேஸ் வெயிட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க. வர ட்ரை பண்றேன். பாய் குட்டிமா. பாய். ஹாய் துளசி. அண்ணா நீங்களா? அவர் இப்பதான் கிளம்பினாரு, பாக்கலையா? நீங்க வரீங்கன்னு ஃபோன் பண்ணிருந்தா அவர் வெயிட் பண்ணிருப்பாருல. இல்ல துளசி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா உட்காந்து பேசலாமா? கொஞ்சம் மனசை விட்டு பேசணும். சரி வாங்க. சிஸ்டர், எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. என்னாச்சுன்னா அவரோட ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் பேச வர்றது தமிழை பத்தி இல்ல, சாருவை பத்தி. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி நான் இப்படிலாம் பேசுறது தப்புன்னு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நரகமாடியும் இல்லையா? அதான் உங்க கூட பேசினா என்னோட சந்தேகம் தீர ஏதாவது வழி கிடைக்குமான்னு. தப்பா எடுத்துக்காதீங்க துளசி, நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன். பரவாயில்லண்ணா, என்ன இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. சாருவை பத்தி? எஸ், எக்ஸாக்ட்லி. சாரு நான் லவ் பண்றேன், அதனால கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பட் அவ கூட நெருங்கி பழகும் போது தான் தெரியுது, சாரு இன்னும் தமிழை லவ் பண்ணிட்டு இருக்காளோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. சச்சா, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? பொறுங்க சிஸ்டர், நான் பேசி முடிச்சிடுறேன். தமிழ் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் சாரு ஒன் சைடா அவரை லவ் பண்றது உண்மை. தட் இஸ் ஃபேக்ட். அது இல்லைன்னு உங்களால கூட மறக்க முடியாது. Am I right? இல்லனா, நீங்க சாருவை பத்தி சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். உங்கள மாதிரி ஆரம்பத்துல நானும் சாருவை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். காரணம் ஏற்கனவே அவங்களுக்குள்ள நிச்சயமா இருந்தது. சோ சந்தேகப்படுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. என்னோட சந்தேகம் தப்புன்னு சாருவும் அவரும் தான் புரிய வச்சாங்க. இல்ல சிஸ்டர், நேத்து கூட பாருங்க, எதிர்த்து அவளை பார்க்க போகும்போது அவன் நிச்சயதார்த்த ஆல்பத்தை வச்சுக்கிட்டு கற்பனையில அவரோட பேசிட்டு இருந்தா. அதனாலதான் எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு.
ஒருவேளை தமிழை கல்யாணம் பண்ணிக்க என்ன ஒரு கருவியை யூஸ் பண்றாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேலே நான் எப்படி சாருவை நம்புறது? நீங்க ஆரம்பத்திலேயே சாருவை சந்தேகப்பட்டது, அதனால தமிழோட பிரச்சனையானது எல்லாமே எனக்கு தெரியும். சோ உங்களுக்கும் சாருவை பத்தி தெரிஞ்சிருக்கு. சும்மா பேச்சுக்கு சாரு நல்லவன் சொல்லிட்டு இருக்காதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தமிழையும் நினைச்சிட்டு இருந்தா என்னால எப்படி அவளை ஏத்துக்க முடியும்? அவளை நம்பி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க நான் விரும்பல. தப்பா எடுத்துக்காதீங்க. சாரு வீண் ஆசையில விபரீதம் தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கா. தப்புன்னு எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக அவளை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? சாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் சாரு திருந்தவே மாட்டா. அவரே தான் நினைச்சிட்டு இருப்பா. நீங்க பேசாம தமிழை கூட்டிட்டு சென்னைக்கே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஒருவேளை சாரு மனசு மாறினா எங்களுக்கும் நல்லது. இல்லனா அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் சென்னைக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. ஏற்கனவே இது விஷயமா பேசிதான் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அப்போ தமிழ் கிட்ட நான் பேசுறேன். இங்க பாருங்க துளசி, சாரு மனசுல தமிழ் இருக்கிற வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் யோசிக்கவே முடியாது. நானும் சாருவும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். அவசரப்படாதீங்கண்ணா. சாருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இன்னும் அவரே தான் நினைச்சிட்டு இருக்கா. நேத்து ராத்திரி கூட வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வுன்னு ரொம்ப இமோஷனலா பேசினா. இஸ் இட்? ஆமாண்ணா. சாரு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறத பார்த்து ஆரம்பத்துல எனக்கு கோவம் வந்தாலும் இப்ப அவன் மேல எனக்கு பரிதாபம் தான் வருது. சாரு மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. சொன்னாலும் தேவையில்லாம எங்களுக்குள்ளதான் பிரச்சனை வரும். சரி, இதுக்கு முடிவுதான் என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. நாங்க சென்னைக்கு போயிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீங்க வேணா அவர்கிட்ட பேசி பாருங்களேன். அவர் சரின்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ தமிழுக்கு சாருவை பத்தி எடுத்து சொல்லி அவரை சென்னைக்கு போய் சம்மதிக்க வச்சிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா உங்களால அவர்கிட்ட பேச முடியாது. இட்ஸ் ஓகே, நானே அவர்கிட்ட பேசுறேன். பாத்துனா அவர் கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டு போறாரு. நோ நோ, அவர்கிட்ட எப்படி நாசூக்கா பேசி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு பண்ணலாம். நான் ஆபீஸ்க்கு போய் தமிழ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அவரை பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு அழைச்சிட்டு வரேன். நீங்களும் கூட இருக்கிறது பெட்டர்னு அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். நாம 3 பேருமே அதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? பிரச்சனை ஒண்ணும் வந்துடாதே. கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். சாருவை பத்தி நான் தானே பேச போறேன். நீங்க நடந்ததை மட்டும் சொன்னா போதும், அவருக்கு புரிய வச்சிடலாம். தமிழ் சாருவுக்கு புரிய வச்சிருவாரு. இட்ஸ் வெரி சிம்பிள். சரிண்ணா, இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுக்கு நான் கேரண்டி. தமிழ் ஃபோன் பண்ணதும் கிளம்பி வந்துருங்க. நான் கிளம்புறேன். சரிண்ணா. அண்ணா, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம நான் ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன். இதனால எங்களுக்குள்ள நிறைய சண்டை, மனஸ்தாபம். நல்ல வேளை நீங்களே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டீங்க. இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாதான் நான் என் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். சாரு கூட வரேன் சிஸ்டர். ஹலோ. ஏய் தீபா, நான் துளசி பேசுறேன்டி. ஹே சொல்லுடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னடி, கன்சீவ் ஆயிட்டியா? ஏய் விளையாடாத, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, ஒரு வழியா அந்த பிசாசோட சேட்டை ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லு. சானியா, தொல்லை ஒழிஞ்சுதுன்னு இனிமேலாவது நீ நிம்மதியா இரு. ஏய் என்னடி, வாழ போற பொண்ணை பார்த்து பிசாசு சனி அதுன்னு சொல்லிக்கிட்டு பாருடா அக்கறைய. நேத்து வரைக்கும் அவதான் உன் எதிரி, இன்னைக்கு பாச மழை பொழியுதோ? இல்ல தீபா, எனக்கு அவ மேல இப்பவும் கோவம் வருத்தம் இருக்குதான் செய்யுது. ஆனா அவளை நினைச்சாலும் பாவமா தாண்டி இருக்கு. எதனால அப்படி? என்னதான் அவ பணக்கார வீட்டுல வளர்ந்தாலும் அவ ஒரு அனாதை பொண்ணுடி. கொஞ்சம் அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. பணம், காரு, பங்களான்னு என்னதான் வசதியான வாழ்க்கை இருந்தாலும் அவளுக்குன்னு நெருக்கமான சொந்தம்னு யாருமே இல்ல. ஏன்
அவளை தத்தெடுத்து வளர்த்தவங்க செத்தா போயிட்டாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. தப்பு தாண்டி ஆத்தா. நீ ஃபோன் பண்ணி உன்கிட்ட திட்டு வாங்கினோன்னு எனக்கு தலைவிதி. பேசு. இல்ல தீபா, சாரு வேணும்னே எதுவுமே பண்ணல. அவ மனசுல அவ ஒரு அனாதைங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அத வெளியே காட்டிக்காம அவ சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அத பத்தி நான் பேசினதும் எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அவ அனாதைன்னு குத்தி காட்டி பேசினதை நினைச்சா இப்போ எனக்கு வேதனையா தான் இருக்கு. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அவளை தத்தெடுத்து வளர்த்தவங்க பாசத்தை கொட்டி வளர்த்திருக்காங்க இல்லங்கள. இருந்தாலும் அவளுக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் அவ மனசுக்குள்ள நிரந்தரமா இருக்கு. தனக்குன்னு சொந்தமான ஒரு உறவு கிடைக்காதான்னு அவ ஏங்கி இருக்கா. பெத்தவங்களுக்கு அப்புறம் புருஷன் தானே பொண்ணுங்களுக்கு உறவு. அதான் தனக்கு ஒரு புருஷன் கிடைப்பான்னு தெரிஞ்சதும் இவர் மேல அவ முழுசா பாசத்தை வச்சுட்டா. அந்த சொந்தமும் இல்லைன்னு ஆயிட்டா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? ஏய் அறிவு கெட்டவளே, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? உன் புருஷன் மேல இன்னொருத்தி ஆசைப்பட்டிருக்கா, அது நியாயம்னு பேசிட்டு இருக்க? ஏய் இல்லடி, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ற? விட்டது சனியன்னு தொலைச்சு தலை முழுகிறத விட்டுட்டு பெருசா அவளுக்காக பரிதாபப்படுற? ஏய் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தலைகிழ நின்னாலும் சாருவால என் வாழ்க்கைய பங்கு போட முடியாது. என்னமோ தெரியல, அவளை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அவ ரொம்ப வேதனையில இருக்கா. வாழ்க்கையை பறி போன மாதிரி ரொம்ப நொந்து போயிருக்கா. யாராவது அவ கூட இருந்து ஆறுதல் சொல்லிதானே ஆகணும். அதான் ஒருத்தன் வந்திருக்கான்ல கேசவ்னு, எல்லாம் பாத்துப்பான் விடு. சும்மா கேடு நினைச்சவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு திரும்ப வம்ப விலைக்கு வாங்காத. இல்ல தீபா, எனக்கு என்னமோ மனசு கேட்கல. அவ மனசளவுல பாதிக்கப்படுறதுக்கு நாங்களும் ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்கோம். சாரு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. வேணாண்டி, பைத்தியத்தை சரி பண்றேன்னு போய் கடைசியில நீ பைத்தியம் ஆயிட போற. அவ எக்கேடோ கெட்டு போகட்டும். நீ உன் புருஷனை கூட்டிட்டு ஊர் வந்து சேரு. என்னால அப்படி இருக்க முடியாது தீபா. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு நம்புறேன். இப்ப கூட அவளுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். நல்லதே நடக்கும்னு நம்புறேன். சரிடி, என்னமோ பண்ணி தொலை. ஆனா அவ விஷயத்துல 8 அடி தள்ளியே நில்லு. உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ, நீ சந்தோஷமா இரு. அதான் நான் கொடுக்குற அட்வைஸ். ஒன்னும் பிரச்சனை வராதடி, நான் பாத்துக்கிறேன். சரிடி ஆத்தா, புத்தியா பொழைச்சுக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான். சரிடி, பாய். என்னங்க சொல்லு குட்டிமா. கேஷவ் எதுக்காக வர சொல்லிருக்காரு? ஏதாவது சொன்னாரு உங்ககிட்ட? தெரியலையே. ரூம் போயிட்டு துளசி கூட்டிட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொன்னாரு. ஏதோ முக்கியமான மேட்டர்னு சொன்னாரு. என்னவா? அது ஒரு வந்தா தான் தெரியும். 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணோம். கேசவ், ஹாய். சாரி தமிழ், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரு கூட்டு வரீங்கன்னு சொல்லவே இல்லை. ஹாய் சாரு. சொல்லுங்க கேசவ், எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க? தமிழ், நான் சொல்ல போகிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை நீங்கள் கேட்டு எக்காரணத்தை கொண்டு எமோஷன் ஆகக்கூடாது. முக்கியமாக கோவப்பட்டு பேசக்கூடாது. நீங்கள் கேரண்டி தந்தீங்கன்னா மேலே பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன கேசவ் இவ்வளோ சஸ்பென்ஸாக பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இன்னும் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. பொறுமையாக நான் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லுங்கள், மேலே சொல்கிறேன். சொல்லுங்க. துளசி சிஸ்டர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சாருவை பற்றி பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும், ரூமுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. துளசி எதை பற்றி பேச போகிறாங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்துல எதுக்கு வர சொன்னாங்க தான் எனக்கு குழப்பமாயிடுச்சு. கேஷவ், என்ன சொல்றீங்க? நானும் உங்களை வர சொன்ன, நீங்க தானே வந்தீங்க. துளசி கொஞ்சம் என்ன பேச வர்றீங்களா? இல்ல, நீங்களா வந்து சாருவை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. இப்ப மாத்தி துளசி பேசுறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. சத்தியமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்ல, வரவும் சொல்லல. ஐயோ சிஸ்டர், ஏன் இப்போ பதறீங்க? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க, நீங்க தான் என்ன வர சொன்னீங்க. தமிழ், அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. அப்பதான் ஃபர்தரா என்னால பேச முடியும். நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. துளசி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லங்க, நான் இவருக்கு ஃபோனே பண்ணல. அவரா தான் வந்தாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றதா போய் சொல்றாரு. ஐயோ, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? சரி, நானும் வந்ததவே இருக்கட்டும். சாருவை பத்தி நாம பேசணுமா இல்லையா? ஆமா.
கேளுங்க தமிழ். சாருவை பத்தி பேசுனது உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஃபோன் பண்ணி வர வச்சது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. சரி, இவ சாருவை பத்தி என்ன சொன்னா? சிஸ்டர், என்னோட சுயநலத்துக்காகவும் தப்பான எண்ணத்தோடயோ இப்ப பேசல. இப்ப நான் பேச போறது உங்க ஆரோக்கியத்துக்காக, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. தமிழ், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க கோவப்பட மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். சரு